இன்றைய சூழ்நிலையில் ஒரே ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் என்று ஒருவன் நினைத்தால் ஆண்டவன் தான் என்று கண்டித்து விடுவார், பார்த்துக் கொள்வார். ஆண்டவன் தான் என்று பார்த்துக் கொள்வார். இதுதான் இன்றைய சூழ்நிலை. இறைவன் எல்லோருக்கும் மேலே இருக்கிறான். இறைவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். ஆகவேதான் அந்த அடிப்படையில் என்னுடைய பயணங்களை மேற்கொள்கிற போது முதலே பொறுப்புகளை எடுத்தார்கள். எல்லோரும் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்று நான் தேவர் ஜெயந்திக்கு சென்று எல்லோருடையும் பேச வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அந்த நிகழ்ச்சிக்கு நான் சென்றேன். சென்று திரும்பி 2 நாட்களுக்குள்ளேயே உறுப்பினர் பதவி கூட எடுத்துவிட்டார். 50 ஆண்டு கால வரலாற்றில் இந்த இயக்கத்திற்காக ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்த எனக்கு கிடைத்த பரிசுதான் உறுப்பினர் பதவி கூட எடுக்கப்பட்டிருக்கிற நிலை இருக்கிறது. சார், இப்ப பிரஸ் மீட்ல சார் நான் மட்டும்தான் ஆளணுமா, மத்தவங்க ஆளணும்னு நினைக்க கூடாதா அப்படிங்கறத பேட்டியில கொடுத்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் கருத்து மற்றவர்கள் தலையிட முடியாது சார். அவர்களுக்கு உரிமை உண்டு. ஜனநாயக நாடு. ஜனநாயக நாட்டுல உங்களுக்கு உரிமை உண்டு, மற்றவர்களுக்கு உரிமை உண்டு. சார், நான் நினைச்சா ஆண்டவனே தண்டிச்சிருவாரு, நான் மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சா ஆண்டவனே தண்டிச்சிருவாரு, செங்கோட்டை வச்சிருக்காரு. அது அவருடைய கருத்தா இருக்கலாம். இல்லப்பா, அதிமுக சார், அவருடைய கருத்து நான் என்ன மாதிரி அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்குது. உங்களுக்கு ஒரு கருத்து இருக்குது, எனக்கு ஒரு கருத்து இருக்கிறோம். அது கருத்து சுதந்திரம். இது ஜனநாயக நாடு. அதனால அவருடைய கருத்து இது. அவரை பத்தி நல்லா புரிஞ்சுங்க. அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இல்லை. அவரை பற்றி கருத்து சொல்வதற்கு ஒன்றும் இல்லை.